தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்த டெட்பாடி என்ற பழனிசாமி, உனக்கு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் பற்றி பேச என்ன தகுதி இருக்கு? பாசிச பாஜகவின் பிச்சைக்காரன் நீ. உனக்கு தலைவர் செல்வ பெருந்தகை பற்றி பேச எந்த விதமான தகுதியும் இல்லை, தராதரமும் இல்லை. ஜனாதிபதியை பார்க்க போறேன்னு டெல்லிக்கு கிளம்பி போயிட்டு அமித்ஷாவை பார்த்துட்டு மூஞ்ச மூடிக்கிட்டு வரிய. உன்னைய மாதிரி ஒரு மானங்கட்டவனை இந்த நாடு எதுவும் பாத்துருக்குமா? தமிழ்நாட்டுல அதிமுக என்ற கட்சி எவ்வளவு பெரிய கட்சி. அந்த கட்சியை நாய் குட்டி போட்ட மாதிரி அங்கங்க சதற விட்டுட்டு கிடக்குறிய. உனக்கு கொஞ்சமாச்சு உனக்கு கட்சியை பத்தி தெரியுதா? கட்சியை பத்தி கொஞ்சமாச்சு கவலை கொள்ளாத நீ ஏன் மற்ற கட்சியில உள்ள நபர்களை பத்தி பேசுற? முதல்ல ஓ கட்சியை பார்க்கணும், அடுத்தது அடுத்த கட்சியை பாத்துக்கலாம். யாருக்கு அடிமைங்கிறது மக்களுக்கு தெரியுது தெளிவா. பாஜகவினுடைய அடிமை எடப்பாடி பழனிசாமி, அதிமுக அப்படின்னு மக்களுக்கு தெளிவா தெரியுது. இந்த நேரத்துல கட்சியை சரி பண்ணாம எங்க தலைவரை பத்தி நீங்க பேசுனீங்கன்னா இது எந்த விதத்துல நாங்க ஏத்துக்கிறது? தெரியாம கேக்குறேன். அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. உன்னைய கேவலமா பொது மேடையில பேசினாப்லைய, அதுக்கு நீ எந்த பதிலாச்சு கொடுத்தியா? அப்படியே வாய் மூடி அப்பயா வாய் மூடிட்டு கார்ல போக வேண்டியதானே? அப்ப அதை பத்தியே பேசாம எங்க தலைவரை பத்தி பேசுறதுக்கு உனக்கு அருகதையே கிடையாது. இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். ஒழுங்கு மரியாதையா மன்னிப்பு கேட்கலனா சாலையில நடமாடாத முடியாத அளவுக்கு பண்ணிடுவோம். ஒழுங்கு மரியாதையா எங்க தலைவரிடம் மன்னிப்பு கேள், அடிமை பழனிசாமியே மன்னிப்பு கேள்.